இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊழல் வழக்கில் இஸ்மாயில் சப்ரி விசாரிக்கப்படுவார். விளம்பரத்திற்காக நிதி சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் கள்ளப்பண பரிமாற்றம் வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபின் பெயரும் இடம்பெற்றிருப்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மையில் ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்மாயில் சப்ரிக்கு தொடர்புடையதாக நம்பப்படும் 17 கோடி ரிங்கிட் ரொக்க பணமும் 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். பாதுகாப்பு கருதி அந்த அனைத்து ரொக்க பணமும் தங்க கட்டிகளும் சொகுசு அடுக்குமாடி வீடொன்றில் உள்ள 3 இரும்பு பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்ததாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு இஸ்மாயில் சப்ரி விளக்கம் அளிக்க வரும் புதன்கிழமை அழைக்கப்படுவார் என்று நேற்று SPRM தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் அசாம்பாக்கி தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு இதுவரை 20 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 13 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். ரொக்க பணத்தில் 1 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் உட்பட ஜப்பான், சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அசாம்பாக்கி தெரிவித்தார். ஜாசிகா பொது பேரவை 30 நிர்வாக செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு 70 வேட்பாளர்கள் போட்டி. வரும் மார்ச் 16ஆம் தேதி ஷா அலாம் ஐடில் மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கும் ஜனநாயக செயல் கட்சியின் 18 பொது பேரவையின் போது 30 மத்திய நிர்வாக செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு 70 வேட்பாளர்கள் போட்டியிடவிருக்கின்றனர். நேற்று அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பட்டியலில் அந்தோனி லோப், லிம் குவாங் யங், கோபிந்த் சிங் டியோ, ராம்கர்பால் சிங், நாங்கூர் மிங், சோகான் யோ, ஸ்டீவன் சிம் மற்றும் சோங்சியான் ஜென் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இப்பொறுப்பிற்கு போட்டியிடும் பெண்களில் ஹன்னாயோ, தெரேசா கோக், தியோனே சிங், யோபி என் யங், ஷெஃப்ரா உத்மான், லிம்ஹோ இங், விவியான் வோங், வாங் ஷிகுய் மற்றும் எலிஸ் லவ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே 1650 கிளைகளை சேர்ந்த 4203 பிரதிநிதிகள் இப்பேரவையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக ஜாசிகாவின் தேசிய அமைப்பு செயலாளர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். மேலும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை கூட்டணி தலைவராக இதில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் வெள்ளை அரிசியின் விநியோகத்தை விரைவுபடுத்த KPKM-ற்கு உத்தரவு. சந்தையில் உள்ளூர் வெள்ளை அரிசியின் விநியோகத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்தும்படி விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் வெள்ளை அரிசியின் விநியோகத்தை மீட்டெடுப்பது தொடர்பான அண்மைய நிலவரங்கள் குறித்து KPKM மக்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அவைடா கூறினார். இந்த விநியோகத்தின் மறுசீரமைப்பு படிப்படியாக செயல்படுத்தப்படுகிறது. உள்ளூர் வெள்ளை அரிசியின் விநியோகத்தை மீட்டெடுப்பது தொடர்பான தகவல்களை மக்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்குமாறு அமைச்சர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் என்று அவர் கூறினார். நேற்று மலேசிய பிரதமர் அலுவலகம் மற்றும் அன்வார் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட பிரதமர் அலுவலகத்தின் தினசரி விளக்கம் அளிப்பில் துங்கு நஸ்ருல் அதனை தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் கடும் வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கடும் வெப்பம் காரணமாக பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வெப்பத்தின் அளவு ஆபத்தான நிலையை எட்டி இருப்பதாக பிலிப்பைன்ஸ் தேசிய வானிலை ஆலோசனை அமைப்பு நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. நீண்ட நேரம் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பிலிப்பைன்ஸ் தலைநகரின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பம் தாக்கியுள்ளது. அதன் விளைவாக பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. இதனிடையே மணிலாவில் வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வரை 3 சமூக ஊடக நிறுவனங்கள் உரிமம் பெற்றுள்ளன. இவ்வாண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி வரையில் 3 சமூக ஊடக சேவை வழங்குனர் நிறுவனங்கள் உரிமம் பெற்றுள்ளன. WeChat அனைத்துலக நிறுவனம், டிக்டாக் நிறுவனம் மற்றும் டெலிகிராம் மெசஞ்சர் இன்கார்பரேட்டட் ஆகிய 3ம் உரிமம் பெற்றிருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனே சிங் கூறினார். பதிவு நோக்கங்களுக்காக தேவையான ஆவணங்களை ஏற்பாடு செய்வதற்கான பணியில் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் தளங்களை இயக்கும் மெட்டா ஈடுபட்டுள்ளதாகவும் தியோ கூறினார். சேவை வழங்குநர்கள் மீதான உரிம கட்டமைப்பின் அமலாக்கம் தொடர்பான
அனைத்து சிக்கல்களையும் உறுதி செய்ய எக்ஸ், கூகுள் மற்றும் யூடியூப் ஆகிய தளங்களுக்கு MCMC ஆழமான ஆய்வை மேற்கொண்டு வருகின்றது. பாதுகாப்பான சமூக ஊடக சூழலை இது உருவாக்கும் என்று அவர் கூறினார். தேசிய முன்னணி கூட்டணியை பிரதிநிதிக்கும் வேட்பாளர் யார் என்பதை உயர்மட்ட தலைமைத்துவம் தீர்மானிக்கும். அயர்கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி கூட்டணியை பிரதிநிதிக்கும் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை உறுப்பு கட்சிகள் உயர்மட்ட தலைமைத்துவத்திடம் ஒப்படைத்துள்ளன. அயர்கோனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடின் காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த உத்தியை தீர்மானிக்கும் பொறுப்பை தலைமைத்துவத்திடமே விட்டுவிடுவதாக மாய்கா துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் கூறினார். ஏறக்குறைய 60 கொண்ட வேட்பாளர் பட்டியல் இப்பொழுது தேசிய முன்னணியின் சார்பாக தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த 60 சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பது தேசிய முன்னணியின் கடமை. எந்த வேட்பாளரை தேசிய முன்னணியின் தலைமைத்துவம் தேர்ந்தெடுத்தாலும் அவருடன் இணைந்து வேலை செய்வதற்கு தாபா தேசிய முன்னணி தயாராக இருக்கின்றது என்று அவர் கூறினார். தாபா நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அயர்கோனிங் சட்டமன்றத்தில் வாக்களிக்கவிருப்பவர்களில் ஏறக்குறைய 14,000 பேர் இளைஞர்கள் என்று டாக்டர் சரவணன் தெரிவித்தார். இனிப்பை கட்டுப்படுத்த அரசாங்க நிகழ்ச்சிகளில் சைவ உணவுக்கு முக்கியத்துவம். நாட்டில் அதிகரித்து வரும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் முயற்சியில் பேராக் மாநில அரசாங்கமும் களமிறங்கியுள்ளது. மேலும் பொது சேவைத்துறை ஊழியர்களிடையே அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சினைக்கும் தீர்வு காண இது துணை புரியும் என்று பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே சீனியை உணவுகளில் கட்டுப்படுத்தும் பிரச்சார நடவடிக்கையில் பேராக் மாநில அரசாங்கம் ஈடுபட்டது. அதன் தொடர்பில் இவ்வாண்டுக்கான நடவடிக்கை விரிவாக தொடர் குறித்து பேசிய சிவனேசன், அரசாங்க ஊழியர்கள் சீனியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினர். அதில் குறிப்பாக சைவ உணவுகள் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதால் பொது சேவைத்துறை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் அவை பரிமாறப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று முதல் மாநில அரசாங்கத்தில் ஆரோக்கிய உணவு பழக்க முறை தொடங்கப்படுவதால் இதை பின்பற்றாத அரசாங்க ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கழக சீர்திருத்தத்தை தொடர அரசாங்கம் கடப்பாடு. நிதி மற்றும் பொது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்யும் மாற்றங்களை செயல்படுத்துவதன் மூலம் கழக சீர்திருத்தத்தை தொடர அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது. கடுமையான நிதி ஒழுக்கத்தை அமல்படுத்த கோரும் நிதி பொறுப்பு சட்டம் FRA-வை தமது அமைச்சு அறிமுகப்படுத்தியதாக கூறிய நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அரசாங்கம் செய்த சில மாற்றங்களுக்கான உதாரணங்களையும் சுட்டிக்காட்டினர். இது எளிமையானதாக தெரிகிறது, ஆனால் எளிமையானது அல்ல. ஏனெனில் பற்றாக்குறை அல்லது வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்தப்படாவிட்டால் நாடாளுமன்றத்தில் விவாதித்து கருத்து தெரிவிக்கும் வகையில் மீண்டும் முன்வைக்கப்பட வேண்டும். எல்லா நாடுகளும் அதை செய்ய தயாராக இல்லை. ஏனெனில் உண்மையான சீர்திருத்தங்களை செய்வதற்கு வலுவான அரசியல் உறுதியும் அர்ப்பணிப்பும் தேவை என்று அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார்.